வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்க்க போகிறது ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாமுக்கு லாஸ்ட் 45 டேஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும், பண்ணால் இந்த ஃபஸ்ட் ஸ்டேஜை நம்ம கிளியர் பண்ண முடியும் அப்படின்றதான் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா, நமக்கு ஆல்ரெடி தெரியும் என்டிபிசியில் வந்து ஜூன் மாதம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணலாம்ப்பா. ஜூன் 2 மேபி. சரிங்களா, ஜூன் 2 வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணலாம். பட் எப்படி பார்த்தாலும் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் வந்து அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் விடணும். சரிங்களா, அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அது மாதிரி எதுவுமே விடலை. சரிங்களா, அப்போ மினிமம் வந்து உங்களுக்கு வந்து எப்போயுமே ஆர்ஆர்பி வந்து இப்போது ரீசெண்டாக நடத்துகிற எக்ஸாம்லாம் வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தோன்னா குறைஞ்சது வந்து 30 டேஸ் பிஃபோர் 30 டேஸ் வந்து எக்ஸாம் நடத்துறதுக்கு 30 நாளைக்கு முன்னாடி வந்து அவங்க வந்து டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. சரிங்களா, அப்போ குறைஞ்சது 30 to 45 டேஸ். ஸோ இன்னிலேருந்து 45 டேஸ் நம்ம கணக்கு வச்சாலும் ஜூன் மாதத்துக்குள்ளே நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து என்னெல்லாம் பண்ண முடியுன்றதை பார்க்கலாம். அது வந்து ஃபஸ்ட்டு வந்து CPT 1 CPT 2. சரிங்களா, CPT 1 வந்து மொத்தம் உங்களுக்கு வந்து 100 மார்க் இருக்குது. அதில் வந்து நீங்கள் வந்து மினிமம் வந்து 70 to 80 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா தான் ஃபஸ்ட் ஸ்டேஜ் வந்து கிளியர் பண்ண முடியும். சரிங்களா, அதில் வந்து மேக்ஸ் வந்து 30 மார்க்கு, ரீசனிங் வந்து 30 மார்க்கு, ஜிஏ ஜென்ரல் அவேர்னஸ் வந்து 40 மார்க். ஸோ டோட்டலாக வந்து 70 80 மார்க் வந்து இருக்கணும். மொத்தம் வந்து 90 நிமிஷம். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கொஷினுக்கு, சரிங்களா, ஒரு கொஷினுக்கு CPT 1 பொறுத்த வரைக்கும் ஆவரேஜாக நீங்கள் வந்து 54 செகண்ட் வந்து கொடுக்கலாம். சரிங்களா, CPT 1க்கு. சரிங்களா, ஆவரேஜ் வந்து 54 செகண்டுக்குள்ள வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி கொடுத்தா தான் வந்து நீங்கள் வந்து 90 மினிட்ஸ் வந்து நீங்கள் வந்து கொஸ்டினை வந்து முடிக்க முடியும். அடுத்து ரெண்டாவது CPT 2 தான் வந்து நமக்கு வந்து ஸ்கோரிங். இதில் எடுக்க மார்க் தான் வந்து நமக்கு வந்து அப்பாயின்மெண்ட் இருந்து எடுத்துக்குவாங்க. ஸோ இதுதான் வந்து முக்கியமானது. இதில் வந்து 90 நிமிஷத்துக்கு மொத்தம் எத்தனை கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 120 கொஸ்டின். இதில் வந்து மினிமம் வந்து 95 அபோவ் எடுத்திருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து வேலையே வாங்க முடியும். சரிங்களா, மினிமம் வந்து 95 அபோவ் எடுக்கணும். சரிங்களா, இதில் வந்து மேக்ஸில் வந்து 5 மார்க் கூட வரும். CPT 1லேருந்து 5 மார்க் கூட வரும். சரிங்களா, 35 மார்க்ஸு, ரீசனிங்கில் 35 மார்க்ஸு, ஜிஏல வந்து 50 மார்க்ஸு. சரிங்களா, இதை பொறுத்த வரைக்கும் ஒரு கொஸ்டினுக்கு அதே சேம் டைம் தான் 90 மினிட்ஸ். ஒரு கொஸ்டினுக்கு வந்து உங்களால் வந்து 45 செகண்ட் தான் வந்து அதிகபட்சமாக வந்து கொடுக்க முடியும். அப்படி கொடுத்தா தான் உங்களால் 120 கொஸ்டின் வந்து 90 நிமிஷத்துலேருந்து அட்டன் பண்ணவே முடியும். சரிங்களா, இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 3 சப்ஜெக்ட்ஸ் வரணும் இல்லையா, மேக்ஸு, ரீசனிங்கு, ஜென்ரல் அவேர்னஸ். இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் கவர் பண்ண வேண்டியது ரீசனிங் தான். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ரீசனிங் வந்து 30 மார்க் ஈஸியாகவே நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா, 30 மார்க்ஸ் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். இதில் வந்து நீங்கள் கன்ஃபார்மாக வந்து 25+ வந்து நீங்கள் எடுக்கணும். 25 என்ன 27 வந்து மினிமமாக வந்து நீங்கள் எடுக்கணும். அப்படி எடுத்தீங்கன்னா தான் உங்களோட வந்து ஃபஸ்ட் ஸ்டேஜ் கட்டாக வந்து கிளியர் பண்ணுறதுக்கான மார்க் வந்து உங்களால் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். சரிங்களா, அப்போ ரீசனிங் சப்ஜெக்ட் வந்து நீங்கள் படிக்கும் போதில் ஃபஸ்ட் வந்து ரீசனிங் சப்ஜெக்ட் வந்து நல்லா கம்ப்ளீட் பண்ணுங்கள். இது வந்து மினிமம் வந்து அதிகபட்சமே வந்து ஒரு 10 டேஸ் தான் ஆகும். சரிங்களா, 10 நாளைக்குள்ள வந்து நீங்கள் வந்து ரீசனிங் வந்து நல்லாவே படித்து முடிச்சிடலாம். சரிங்களா, இப்போ நீங்கள் வந்து ஒரு சப்ஜெக்டில் வந்து 25 மார்க் மேலே இருக்கும்போதுல வந்து உங்களுக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மார்க் டெஸ்ட்டில் வந்து உங்கள் மார்க் வந்து அதிகமாக வரும். அதிக வர மொத்தத்தில் உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரும். சரிங்களா, அதனால தான் ரீசனிங் சப்ஜெக்ட் வந்து ஃபஸ்ட்டு முடிக்க சொல்கிறேன். இது ஈஸியான சப்ஜெக்ட், அதே நேரத்தில் வந்து மார்க் வந்து அதிகமாக எடுக்கலாம். சரிங்களா, டெய்லி வந்து குறைஞ்சது 50 கொஸ்டின் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான், எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ வந்து நீங்கள் வேலை வாங்கிட்டு உள்ளே போயிடலாம். ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக ரீசனிங் கொஸ்டின் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து நிறைய வந்து அச்சீவ் பண்ண முடியும். மார்க் நிறையா ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இந்த 50 கொஸ்டின் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுறதுக்கு 90 நிமிஷம் ஆகும். சரிங்களா, 90 நிமிஷம் சாலிட் ஆகும். ஏன்னா 50 கொஸ்டின் அட்டன் பண்ணி நீங்கள் வந்து 50 கொஸ்டின் வந்து நீங்கள் வந்து எவாலுவேட் பண்ணுறதுக்கு வந்து மினிமம் வந்து 90 நிமிஷம் ஆகும். அப்படி இல்லை, சப்போஸ் உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, டெக்ஸ்ட் புக்கோ ஏதோ ஒரு டெக்ஸ்ட் புக் தான் மேக்ஸிமம் வந்து நிறைய பேர் போடுவாங்க. டெக்ஸ்ட் புக்கில் வந்து டெஸ்ட் சீரிஸ் இருக்கும். அந்த டெஸ்ட் சீரிஸில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ரீசனிங்கில் வந்து தனியாக வந்து 30 கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் கொஸ்டினில் வந்து 30 கொஸ்டின்ஸாக வந்து PYQ சீரிஸில் வந்து இருக்கும். சரிங்களா, ஆர்ஆர்பி என்டிபிசின்னு சொல்லி அடிச்சிங்க அப்படின்னா அதில் வந்து செட்டாக இருக்கும். சரிங்களா, அதில் வந்து நீங்கள் டேரெக்டாக போய் அட்டன் பண்ணி நீங்கள் வந்து கிளிக் பண்ண உடனே சப்மிட் கொடுத்துருங்க. கிளிக் பண்ண உடனே சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைமே வேஸ்ட் ஆகாது. நீங்கள் வந்து கொஸ்டின் அட்டன் பண்ண மாட்டீங்க. பட் 30 கொஸ்டின் வந்து நீங்கள் வந்து அதுக்கடுத்து உங்களால் வந்து ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும். அதில் வந்து நீங்கள் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நீங்கள் எப்படி வந்து எழுதலாம் அப்படின்றத நீங்கள் பார்க்க முடியும். சரிங்களா, அதனால் இந்த மாதிரி பண்ணுங்கள். போய் நேராக போங்க, டெஸ்ட்குள்ளே போங்க, PYQ சீரிஸில் வந்து ரீசனிங் கொஸ்டினை டைப் பண்ணுங்கள். அதுக்குள்ளே வந்து நம்ம செட்டாக இருக்கும். சரிங்களா, அந்த செட்டில் உள்ளே போனோடனே டேரெக்டாக போய் கிளிக் பண்ணி சப்மிட் கொடுத்துங்க. டேரெக்டாக அட்டன் பண்ணலாம் வேணாம், நீங்கள் வந்து கொஸ்டின் அட்டன் பண்ணலாம் வேணாம், சப்மிட் கொடுத்துங்க. சப்மிட் கொடுத்தோடனே என்ன நடக்கும்னா ஆன்சர் எல்லாமே வந்துடும். சரிங்களா, அப்போ வந்து ஆன்சரை பாருங்கள். ஆன்சரை பார்த்து வந்து உங்களுக்கு எது டஃப்பாக தெரியுதோ அதெல்லாம் வந்து நீங்கள் தனியாக நோட்டு போட்டு எழுதுங்க. உங்களுக்கு வந்து ரீசனிங் வந்து இப்படி தான் வந்து இம்ப்ரூவ் பண்ணிடலாம். இதில் வந்து ரீசனிங் முக்கியமான டாபிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் வந்து ஸ்லாகிசம். சரிங்களா, ஸ்லாகிசம் தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து குறைஞ்சது 4 கொஸ்டின்ஸ் வரும். சரிங்களா, அதுக்கடுத்து ரிலேஷன்ஷிப் கொஸ்டின் 3 கொஸ்டின் வரும். ரேங்கிங் அண்ட் ஆர்டரு, நம்பர் சீரிஸு, லெட்டர் சீரிஸு, அடுத்து கிளாக் அண்ட் கேலண்டரு. சரிங்களா, காலண்டர் கணக்குலாம் வந்து கட்டாயம் வரும். வென் டயக்ராமு, அனாலஜி,
அனாலஜியில் ஜிகே பேஸ்ட் அனாலஜிலாம் வரும் சரிங்களா. உதாரணம் வந்து இந்தியான்னு கொடுத்துட்டு நியூ டெல்லியும் கொடுத்துருவாங்க. அடுத்து வந்து பாகிஸ்தான் கொடுத்து என்னன்னு சொல்லி டேஷ்ன்னு சொல்லி வரும். அந்த மாதிரி ஜிகே பேஸ்ட் கொஸ்டின்லாம் அது வந்து அனாலஜியில் வந்து சில நேரம் கேட்பாங்க. அதுக்கடுத்து வந்து இப்போ பிரெயின்னு சொல்லிட்டு நியூரான் கொடுத்துருவாங்க சரிங்களா. அதே மாதிரி அடுத்ததாக கிட்னின்னு சொல்லி கொடுத்துட்டு டேஷ்ன்னு கொடுத்துருவாங்க. அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நெப்ரான் வரும் சரிங்களா. யூனிட் அந்த மாதிரி வந்து அனாலஜி கொஸ்டின்ஸ்லாம் வரும். சரி, அதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வந்து இந்த கொஸ்டின் வந்து நிறைய வரும். நிறைய வந்து உங்களால் வந்து மார்க் வந்து இதில் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். டெய்லி மினிமம் வந்து ரெண்டு செட்டு பிவைக்யூ போடுறதுக்கு வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அப்படி போட்டிங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக கிட்டத்தட்ட 40 நாளில் சரிங்களா. மினிமம் வந்து 30 டேஸ் வச்சாலும் 30 × 60 30 டேஸில் வந்து 30 × 60 ஈக்குவல் டு 1800 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ 1800 கொஸ்டின்ஸ் வந்து என்எஃப் டு கிளியர் தி ஃபஸ்ட் ஸ்டேஜ் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு வந்து போதுமானதான் சரிங்களா. அடுத்து வந்து ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன், ஸ்டேட்மெண்ட் அசம்ஷன். இது வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இது வந்து நீங்கள் வந்து படிச்சிங்கன்னா வந்து ஈஸியாக முடிச்சிடலாம். கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து அங்கே கொடுத்துருக்க அந்த சொன்ன சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் அதில் வந்து அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் சரிங்களா. அடுத்து ரெண்டாவது பார்க்க வேண்டிய சப்ஜெக்ட் எது பார்த்தீங்கன்னா மேக்ஸ் சப்ஜெக்ட். ஏன் ரீசனிங்கே மேக்ஸ் ஜென்ரல் சயின்ஸ் ஜென்ரல் அவேர்னஸ் கொஸ்டின் விட்டுட்டு ஜென்ரல் அவேர்னஸ் தான் ஹை வெயிட்டேஜ் 40 மார்க் இருக்குது. பட் மேத்தமெட்டிக்ஸும் ரீசனிங் ஏன் படிக்க சொல்கிறேன் அப்படின்னா இது ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டடாகவே வரும். மேத்தமெட்டிக்ஸும் ரீசனிங் ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டடாக வரும். ரெண்டாவது இதில் சப்ஜெக்ட் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களால் வந்து கிளியர் கட்டாக வந்து மார்க் வந்து எளிமையாக எடுக்க முடியும். ஆனால் அதில் வந்து அப்படி ஜென்ரல் சயின்ஸில் வந்து அப்படி எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ் வந்து அந்த மாதிரி எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா அதில் வந்து எங்கே கொஸ்டின் எடுப்பாங்கன்னே சொல்ல முடியாது, உறுதியாக சொல்ல முடியாது. பட் இதில் வந்து உதாரணமாக இப்போ பர்சன்டேஜ் வந்து நம்ம டாபிக் தெளிவாக பார்த்துருந்தோம் அப்படின்னா கட்டாயமாக நம்மளால் 1 மார்க் எடுக்க முடியுன்ற நம்பிக்கையோடு நம்ம போக முடியும் சரிங்களா. இது வந்து மொத்தம் வந்து 30 மார்க்ஸ் சரிங்களா. இதில் வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து மினிமமாக வந்து நீங்கள் ரீசனிங்கும் சரி மேக்ஸும் சரி மினிமம் வந்து டேபிள் வந்து மெமரைஸ் பண்ணணும். வாய்ப்பாடு 20 வரைக்கும் வாய்ப்பாடு வந்து நீங்கள் வந்து கட்டாயம் படிச்சிருக்கணும். அதுலேயும் முக்கியமாக பகாயன்களுடைய வாய்ப்பாடு வந்து நீங்கள் நிறையா படிக்கணுங்க. பகாயன்களுடைய வாய்ப்பாடு வந்து நீங்கள் தெளிவாக படிச்சுக்கணும். 13, 17, 19, 21, 23 இதோடைய வாய்ப்பாடுகள்லாம் வந்து அதிகமாக வரும். மேக்ஸிமம் 13, 17 வாய்ப்பாடுகள் வந்து நிறையா வரும். ஏன்னா அதெல்லாம் பகாயன்களோட வாய்ப்பாடு. அதோட பெருக்கல் அதோட வகுத்தல் அது வந்து நிறையா வரும் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் மேக்ஸுக்கு வந்து தனியாக செப்பரேட்டாக ஒரு ஃபார்முலா நோட்டு போடுங்க. நீங்கள் எங்கெல்லாம் வந்து கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ண மொத்தம் எங்கெல்லாம் பார்க்குறீங்களோ எங்கெல்லாம் வந்து படிக்கிறீங்களோ அங்கெல்லாம் ஃபார்முலாஸ் வரும் இல்லையா. ஃபார்முலாஸ் வந்துச்சுன்னா அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் தனியாக எழுதி வைக்கிறதுக்கு ஒரு நோட்டு தனியாக சின்ன நோட்டு ஒன்று போட்டு ஒரு சின்ன நோட்டு ஸ்மால் சைஸ் நோட்டு வந்து ஒரு நோட்டு வந்து போட்டு நீங்கள் அதில் எழுதுனீங்க. இல்லை லாங் சைஸ் நோட்டோ ஒரு நோட்டு போட்டு எழுதுனீங்கன்னா அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீரியஸாக மினிமம் டைமில் மேக்ஸிமமாக வந்து உங்களால் வந்து நிறைய வந்து நீங்கள் வந்து நிறைய கற்றுக்க முடியும் ஃபார்முலா நோட்டு போடுற மூலிமா. அதுக்கடுத்து ஸ்கொயர் கியூப் வந்து நீங்கள் படிக்கணுங்க. ஸ்கொயர் வந்து 50 வரைக்கும் படிக்கணும். அதே மாதிரி கியூப் வந்து 30 வரைக்கும் நீங்கள் படிக்கணும். இப்படி படிச்சிங்க அப்படின்னா உங்களால் வந்து இதெல்லாம் வந்து பேசிக்காக மேக்ஸிமம் நீங்கள் செய்ய வேண்டிய டெய்லி விஷயங்கள் சரிங்களா. அதே மாதிரி டெய்லி ஃபார்முலா நோட்டை மட்டும் நீங்கள் வந்து 45 நிமிஷம் படிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க சரிங்களா. இது வந்து மினிமம் வந்து 90 நிமிஷம் ஆகும் சரிங்களா. 45 நிமிஷம் வந்து நீங்கள் வந்து ஃபார்முலா நோட்டை மட்டுமே வந்து 45 நிமிஷம் படிக்கிறதுக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் டாபிக் என்னன்னா ஃபஸ்ட்டு வந்து பேசிக் மேக்ஸில் வந்து பர்சன்டேஜ் கணக்கு சரிங்களா, சதவீத கணக்கு, அப்புறம் விகிதாச்சாரம், எல்சிஎம் ஹெச்சிஎஃப், ப்ராஃபிட் அண்ட் லாஸ். இந்த 5 சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, இந்த 5 சப்ஜெக்டும் 2, 4 அடுத்த ஆவரேஜ் 1. இந்த 5 சப்ஜெக்ட் மட்டும் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க சரிங்களா. இந்த டாப்பிக்ல இருந்தால் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் கவர் ஆகும். எல்லா கொஸ்டின்ஸ்லையும் இது வந்து ஒரு முக்கியமாக வந்து ரேஷியோ ப்ரொபோர்ஷன் வந்து எல்லா டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்லையும் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்சிஎம் ஹெச்சிஎம் அதே மாதிரி தான், பர்சன்டேஜ் அதே மாதிரி தான். பர்சன்டேஜ் வந்து நீங்கள் வந்து இப்போ ஒரு பர்சன்டேஜ் கொடுத்தாங்க 100% அப்படின்னா அதை வந்து நீங்கள் பின்ன வடிவத்தில் மாற்றுறதுக்கு பார்த்துக்கோங்க. 25% கொடுத்தாங்க அப்படின்னா அது 1/4 சொல்லி பின்ன வடிவத்தில் மாற்றுறதுக்கான அந்த மாதிரி ஃபார்முலாஸ் மெத்தட்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அது மாதிரி 12.5%னா அது வந்து பின்ன வடிவத்தில் பார்த்தீங்கன்னா 1/8. அடுத்து 16 + 2/3%. இது வந்து எப்படி எழுதுவோம் 1.6. இந்த மாதிரி பர்சன்டேஜ் வந்து பின்ன வடிவத்தில் மாற்றுறதுக்கான மெத்தட்ஸ் வந்து நிறைய தெரிஞ்சுக்கோங்க. அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய இடத்துல. அடுத்து வந்து நீங்கள் வந்து நீங்கள் பார்க்க வேண்டிய கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க் கணக்கு, அடுத்து பைப் அண்ட் சிஸ்டம் கணக்கு. இது ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட கான்செப்ட் வந்து ரெண்டுமே வந்து சேமாக இருக்கும் சரிங்களா. அதுவும் இல்லாமல் இதில் வந்து கட்டாயம் வந்து இதில் ஒரு கொஸ்டின் வரும், இதில் வந்து ஒரு கொஸ்டின் கட்டாயம் மினிமம் வந்து 2 டாபிக்ல வந்து மட்டுமே வந்து 2 மார்க் வந்து உறுதியாக வரும். அதுக்கடுத்தா இது ரெண்டுமே கான்செப்ட் வந்து சேமாக இருக்கும். ஸோ இதை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து டைம் அண்ட் ஸ்பீடு, அடுத்து ட்ரெயின் ரிலேட்டட் சம். இது
இதில் வந்து கொஸ்டின்ஸ் அதிகமாக வரும். அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இதுல இருந்து கொஸ்டின் இல்லாத ஷிஃப்டே கிடையாது. எல்லா ஷிஃப்ட்லேயும் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொஸ்டின்ஸ் கட்டாயம் வருங்க. சரிங்களா? அடுத்ததாக வந்து மென்சுரேஷன், அளவியல் கணக்கு, இதெல்லாம் வந்து பேசிக்கான கணக்கு. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் மென்சுரேஷன், அட்வான்ஸ் மேக்ஸில் வந்து மென்சுரேஷனுக்கு வாங்க. மென்சுரேஷனில் வந்து ஸ்கொயர், ரெக்டாங்கிள், அதாவது சதுரம், செவ்வகம், அடுத்ததாக கூம்பு, அடுத்து உருளை, கனசதுரம், கனசெவ்வகம், அடுத்து கோளம், அரைக்கோளம், வட்டம், அப்புறம் முக்கோணம். இது சம்பந்தமான கணக்குகள் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து தான் வந்து மென்சுரேஷன் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. அதில் முக்கியமாக சிலிண்டர், கோணு, சிலிண்டர், உருளை, கூம்பு, அதுக்கடுத்து கோலம், இதை பேஸ் பண்ணி வந்து இப்போ ரீசெண்டான அந்த ரயில்வே எக்ஸாமில் ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் இந்த 3 டாபிக் மட்டுமே பேஸ் பண்ணி நிறைய வந்து கேட்டிருந்தாங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து நம்ம வீடியோ வந்து நிறைய போட்டிருக்கோம். அதை வந்து வேணால் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸு, அந்த கணக்குல வந்து கொஸ்டின்ஸ் வந்து வருது. அடுத்து அல்ஜிப்ரா, இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் வந்து நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, இந்த 30 மார்க்குக்கு வந்து நீங்கள் வந்து மினிமம் வந்து 20+ மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும். சரிங்களா? அப்படின்னா அங்கே ஒரு 27, அங்கே ஒரு 25, இங்கே வந்து 20, அப்படின்னா மிச்சமாக 45 கொஸ்டின்ஸ் கிட்ட நீங்கள் வந்து கவர் பண்ணிட்டீங்களா? அடுத்து வந்து நீங்கள் வந்து எப்படி நான் வந்து எடுக்கணும்னு சொல்கிறேன். 20+ வந்து நீங்கள் எடுக்கிறதுக்கு வந்து எப்பயுமே வந்து தயாராக இருக்கணும். மினிமமாக 23+27 வரைக்குமாவது நீங்கள் வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா பெஸ்ட்டு. சரிங்களா? 23+27+, மினிமம் 23 வரைக்கும் எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து அசால்ட்டாக வந்து 48 மார்க், அதாவது கிட்டத்தட்ட பாதி கடலை கடந்ததுக்கு சமமாயிருச்சா? 2 சப்ஜெக்ட் வச்சுமே. ட்ரிக்னாமெட்ரி கணக்கு, ட்ரிக்னாமெட்ரியில் அந்த டேபிள் இருக்கும். அந்த டேபிள் வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ட்ரிக்னாமெட்ரியில் வந்து எந்த ஃபார்முலா அதிகமாக கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த sin ஸ்கொயர் தீட்டா + cos ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1, அடுத்து 1 + tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா, அடுத்ததாக வந்து 1 + cot ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு கொசிகன் ஸ்கொயர் தீட்டா. இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நிறையா கொஸ்டின்ஸ் வந்து நிறையா கேட்டிருக்காங்க இப்போ ரீசெண்டாக நடந்த ரயில்வே எக்ஸாமில். சரிங்களா? இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இதுலேயும் வந்து டெய்லி 30 to 50 கொஸ்டின் வந்து பிவிக்கில் சால்வ் பண்ணுங்கள். அப்படி சால்வ் பண்ண முடியல அப்படின்னா டேரெக்டாக வந்து என்ன பண்ணணும், டெக்ஸ்ட் புக்கில் போங்க. டேரெக்டாக போய் கொஸ்டின் சீரீஸில் பிவிக்கில் செட்டாக இருக்கும். பிவிக்கில் 30 கொஸ்டின்ஸாக இருக்கும். மினிமம் வந்து 2 பிவிக்யூ சீரீஸ் வந்து கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதில் வந்து டேரெக்டாக போய் கொஸ்டின் பாருங்கள். உள்ளே போனவொடனே சப்மிட் கொடுத்துருங்க. அட்டன் பண்ணவொடனே சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைம் நிறைய மிச்சமாகும். அதுக்கடுத்து வந்து கொஸ்டின் ஒன்று நீங்கள் வந்து ஆன்சரோட இருக்கும். அதை நீங்கள் வாசிக்கும் போதில் உங்களுக்கு எந்த கொஸ்டின் உண்மையிலே டஃப்பாக தெரியுதோ அதெல்லாம் வந்து தனியாக நோட்டு போட்டு எழுதுங்க. தப்பான கொஸ்டின்ஸு, டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸு, இதெல்லாம் வந்து தனியாக நோட்டு போட்டு எழுதுங்க. இந்த கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு குறைஞ்சதான் மினிமம் வந்து 90 நிமிஷம் ஆகும். ஸோ அங்கே ஒரு 90 நிமிஷம், சரிங்களா? அங்கே ஒரு 90 நிமிஷம், அடுத்து வந்து இதில் ஒரு மேக்ஸில் வந்து 90 நிமிஷம், அடுத்து ஃபார்முலா படிக்கிறதுக்கு ஒரு 45 நிமிஷம், கிட்டத்தட்ட வந்து 4 மணி நேரம் இதுலேயே வந்து போயிடுச்சா? சரிங்களா? 4 hours ஆயிரும். அதுக்கடுத்து வந்து மிச்சம் வந்து ஜென்ரல் அவேர்னஸ் கொஸ்டின். அடுத்து ஜென்ரல் அவேர்னஸில் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இது வந்து மிகப்பெரிய கடல் மாதிரி. சரிங்களா? இது வந்து எங்கேருந்து கொஸ்டின் எடுப்பாங்கன்னு கரெக்டாக சொல்ல முடியாது. பட் இது வந்து ஒரு நாளில் வந்து நம்மளால் வந்து கற்றுக்க முடியாது. இது வந்து ஒவ்வொரு நாளுமா வந்து கற்றுக்கிறது தான் வந்து ஜென்ரல் அவேர்னஸ் கொஸ்டின். இது வந்து ரொம்ப ஒவ்வொரு நாளுமா கற்றுக்கிறது தான். இதை வந்து மொத்தமாக வந்து ஜென்ரல் அவேர்னஸ் வந்து 3 செக்ஷனாக நீங்கள் பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் சயின்ஸு, அடுத்து கரண்ட் அஃபேர்ஸு, கடைசியாக ஜென்ரல் ஸ்டடீஸ். சரிங்களா? இப்போ ஜென்ரல் சயின்ஸ் வந்து ஏன் படிக்க சொல்கிறோம் அப்படின்னா, ஜென்ரல் சயின்ஸில் வந்து குறைஞ்சது 10 கொஸ்டின்ஸ் கிட்ட வரும். சரிங்களா? அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் 10 கொஸ்டின்ஸ் கிட்ட வரும். ஸோ இந்த 40 கொஸ்டின்ஸில் 20 கொஸ்டின்ஸ் மட்டுமே இந்த 2 டாப்பிக்லேருந்து மட்டும் வந்துடும். சரிங்களா? இது வந்து ஜென்ரல் சயின்ஸுக்கும் கரண்ட் அஃபேர்ஸுக்கும் வந்து எங்கே படிக்கணுன்றத சொல்கிறேன். ஜென்ரல் சயின்ஸுக்கு வந்து 8th, 9th, 10th தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு புக்கே போதுமானது. சரிங்களா? டிஎன் சமச்சீர் புக்கே போதுமானது. டிஎன் சமச்சீர் புக்கு, சரிங்களா? தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு புக்கே போதுமானது. அதே கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து நீங்கள் எங்கே படிக்கணும்னா அடா 24/7 இருக்கு இல்லையா? அடா 247 பிடிஎஃப் இருக்கும். அதை எடுத்து படிங்க. அதில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் அப்படி டேரெக்டாக கேட்டிருக்காங்க. ஐயா நான் வந்து செக் பண்ணேன், என்னோட கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸ் பார்த்துருப்பீங்க. அதை வந்து என்னால் முழுசாக இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை. பட் அது போய்கிட்டு இருக்கு. அதில் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் பார்த்தப்போ நான் வந்து எனக்கு ஒரே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சது. இந்த அடா 24/7 இதை வந்து நான் ஆல்ரெடி படிச்சிருந்தேன் ஸ்டார்டிங் ஸ்டேஜில். பட் இப்போ வந்து இது ஃபாலோ பண்ணலை. அடா 24/7 வந்து நிறையா கொஸ்டின்ஸ் வந்து அப்படியே டேரெக்டாக வந்து கொஸ்டினை வந்து கேட்டிருக்காங்க. நிறையா கொஸ்டின்ஸ் பார்க்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் இப்போ நம்ம போடுறதுன்னு அந்த சீரிஸை படிக்கிறதும், அதுக்கடுத்து இந்த அடா 24/7 வந்து பிடிஎஃப் போய் படிக்கும் போதெல்லாம் எனக்கு வந்து இதில் வந்து நிறையா கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அது மட்டும் நல்லா தெளிவாக தெரியுது. கடைசியாக ஜென்ரல் ஸ்டடீஸ். ஃபஸ்ட்டு ஜென்ரல் சயின்ஸில் நீங்கள் வந்து எப்படி படிக்கணும் அப்படின்றத சொல்கிறேன். இதுக்கு வந்து 1.5 மணி நேரம் ஆகும். மினிமம் வந்து 1.5 hours ஆகும். நீங்கள் வந்து ஒரு புது ரிவிஷன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா
அதிகபட்சம் வந்து ஒரு ஒரு பாடத்துக்கு வந்து 30 மினிட்ஸ்க்கு மேலே கொடுக்காதீங்க. சரிங்களா? 30 மினிட்ஸ்க்கு மேலே ரிவிஷன் பண்ணாதீங்க. ஒரு ஒரு பாடத்துக்கு வந்து 30 நிமிஷத்துக்கு வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராக இருந்துக்கோங்க. ஜென்ரல் சயின்ஸ்க்கு நீங்கள் ஃபஸ்ட் படிக்க வேண்டியது பயாலஜி, கெமிஸ்ட்ரி, கடைசியாக ஃபிசிக்ஸ். சரிங்களா? பயாலஜியில் நீங்கள் எங்கே படிக்கணும் அப்படின்னா செல் தியரி, அடுத்து பிளான்ட் கிங்டம், தாவர உலகம், விலங்கு உலகம், அடுத்து ஹியூமன் அனாட்டமி, மனித உறுப்பு மண்டலங்கள். அதில் வந்து 8 உறுப்பு மண்டலங்கள் இருக்கும். அதை பற்றின கொஸ்டின்ஸ் நிறையா கேட்பாங்க. ரத்த ஓட்ட மண்டலம், நாளமில்லா சிறப்பு மண்டலம், இனப்பெருக்க மண்டலம், அடுத்து செரிமான மண்டலம், சிறுநீரக மண்டலம், அந்த மாதிரி நிறைய 8 மண்டலங்கள் இருக்கும். அந்த 8 உறுப்பு மண்டலங்கள் வந்து கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக கேட்பாங்க. அடுத்து நோய்கள் சம்பந்தமான கொஸ்டின்ஸ் அதுவும் வந்து அதிகமாக கேட்பாங்க. அதுக்கு அடுத்ததாக கெமிஸ்ட்ரியில் வந்து ஆட்டம்ஸ், அணு, அப்புறம் தனிமவாசி அட்டவணை, அடுத்து பருப்பொருட்கள், அமிலங்கள், காரங்கள், இது சம்பந்தமான கொஸ்டின்ஸ் வந்து நிறையாவே வந்து கேட்பாங்க. அடுத்து பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் அளவீட்டியல். சரிங்களா? அளவீட்டியல், அதுக்கடுத்து ஒளியியல், அடுத்து மின்னோட்டவியல், அடுத்து நியூமெரிக்கல்ஸ். இந்த சயின்ஸை மட்டும் நீங்கள் எப்படி படிக்கணுன்ற சொல்கிறேன். அந்த மாதிரி படிச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். டாப்பிக்காக படிக்கணும். இப்போ உதாரணமாக செல் தியரின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். செல் தியரின்னு இருக்குது. செல் தியரின்னு எடுத்தீங்க அப்படின்னா 8th, 9th, 10th இந்த 3லேயுமே பாடம் இருக்கு பார்த்தீங்களா? செல்லுன்னு சொல்லி எந்த பாடம் இருக்கோ அதை மட்டும் படிச்சு கரெக்டாக உங்களால் ஒரு மார்க் வந்து அட்டன் பண்ண முடியும். அப்படி படிங்க. சரிங்களா? அதுக்கடுத்து உதாரணமாக இப்போ வந்து அணு, ஆட்டம்ஸ் சொல்லி எடுத்துக்கலாம். அணுக்கள் சொல்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து 8th, 9th, 10th 3லேயுமே இருக்கக்கூடிய புத்தகங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு பாடம் மொத்தமே 3 பாடம் தான் இருக்கும். சரிங்களா? 3 பாடம், அதிகபட்சமான 4 பாடம் இருக்கும். அந்த 4 பாடத்தை படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மார்க். அந்த மாதிரி டாப்பிக்காக படிங்க. இப்போ ஆசிட் பேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 8th, 9th, 10th அவ்வளோதான். இந்த 3 பாடத்துல இருந்து மூணு வகுப்புல இருக்கக்கூடிய பாடம் 3 பாடம் தான் இருக்கும். அந்த 3 பாடத்தை படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு மார்க் கட்டாயம். அந்த மாதிரி படிங்க. ரேண்டமாக எங்கேயோ படிக்கிறதுக்கு பதிலாக ஒரு டாபிக் எடுத்து அந்த டாப்பிக்கில் வந்து இருக்கிற எல்லா புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு டாபிக் மட்டும் படிச்சிங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் ஒரு மார்க் கிடைக்கும். அந்த மாதிரி படிங்க. அதுதான் வந்து பெட்டர். அடுத்ததாக வந்து ஃபிசிக்ஸ்லேயும் அதே மாதிரி தான். டாப்பிக்காக படிங்க. லைட்னு எடுத்துட்டீங்க, ஒளியல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து 8, 9, 10 இருக்கக்கூடிய 3 பாடத்தை படிங்க. கட்டாயம் உங்களுக்கு ஒரு மார்க் கிடைச்சிடும். அந்த மாதிரி படிங்க. அதுவும் இல்லாமல் சயின்ஸுக்கு வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். எங்கெங்கெல்லாம் படம் இருக்கோ, சரிங்களா? எங்கெங்கெல்லாம் வந்து டேபிள் இருக்கும், சரிங்களா? எங்கெங்கெல்லாம் வந்து அட்டவணைகள் இருக்கோ அந்த 2ஐயும் மட்டும் நல்லா தெளிவாக பார்த்துக்கணும். இதுல நிறைய கொஸ்டின் வரும். இப்போ உதாரணமாக மலர் சம்பந்தமான ஒரு படம் இருக்கு. சரிங்களா? மலர் சம்பந்தமான ஒரு படம் இருக்கு. சூலகம், அதுக்கடுத்து மகரந்தத்தாள் வட்டம், மகரந்தம், மகரந்தத்தாள் வட்டம். இதுல இந்த படத்தை வச்சு நிறைய கொஸ்டின்ஸ் இந்த வாட்டி வந்து இப்போ ரீசெண்டாக நடந்த ரயில்வே கொஸ்டின் வந்து நிறைய கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அதனால எங்கெங்கெல்லாம் படம் இருக்கோ, சயின்ஸை பொறுத்த வரைக்கும் எங்கெங்கெல்லாம் படம் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் வாய்ப்பாடு இல்லை அட்டவணைகள் இருக்கோ அதை மட்டும் தெளிவாக பார்த்துக்கோங்க. அந்த அட்டவணைகள் வந்து கண்டிப்பாக கொஸ்டின் வரும். உதாரணமாக சொல்லணும்னா இப்போ இந்த மேட்டர்ஸ் இருக்கு இல்லையா, பருப்பொருட்கள் இருக்கு இல்லையா, இதுல வந்து ஒரு பாடம் இருக்கும். இந்த திண்மம் குட்டல் திண்மம் கரைசல், திண்மம் கரைசல், வாயு, இந்த பால்மம், அந்த மாதிரி வந்து நிறைய ஒரு டேபிள் இருக்கும். ஒரு 8 பொருட்கள் சேர்ந்த மாதிரி ஒரு டேபிள் இருக்கும். அந்த டேபிள் இருந்து மட்டுமே நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. 8 பொருட்கள் இருக்கிற மாதிரி ஒரு டேபிள் இருக்கும். அந்த டேபிளில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி டேபிள்ல இருந்து மட்டுமே கொஸ்டின்ஸ் நிறைய வரும். அதுக்கு அடுத்ததாக கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து டெய்லி 1.5 hours வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. அடா 24/7 பிடிஎஃப் வந்து படிங்க. பிடிஎஃப் வந்து எப்போ வந்து படிக்கணும்னா ஜனவரி 2024 மார்ச் 2025 வரைக்கும், மினிமம் ஜனவரி 2025 படிச்சுக்கோங்க. அவங்க மேக்ஸிமம் அந்த கொஸ்டின் எங்கென்னலாம் கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஜூலை, ஏப்ரலு, அடுத்து மார்ச், செப்டம்பரு, இந்த மாதிரி மந்த்லேருந்து நிறையா கொஸ்டின்ஸ் வந்து 2024 மந்த்லேருந்து வந்து நிறைய கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அப்போ இந்த இதை படிச்சுக்கோங்க. இதுக்கு வந்து ஜனவரி, இப்போ இதுதான் நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா, இப்போது முதல் 2 நாள் 1, 2, 3 நாள் எடுத்துக்கோங்க. ஒரு மாதத்துக்கு வந்து 3 நாள் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் 2 டேயில் வந்து நல்லா படிங்க, பிடிஎஃப் நல்லா படிங்க. படிச்சுட்டு 3rd டேயில் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஏதாவது ஒரு டெஸ்ட் சீரிஸில் போயிட்டு அதில் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் வந்து நீங்கள் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு தெளிவு கிடச்சிடும். அவ்வளோதான். 3 நாளைக்கு ஒரு கொஸ்டின் படிச்சிங்க அப்படின்னா மினிமம் வந்து 30 நாளில் வந்து கிட்டத்தட்ட வந்து 10 மாதம் வந்து நீங்கள் படிச்சிருக்க முடியும். சரிங்களா? 10 monthsக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதுக்கடுத்து எக்ஸாம் வந்து உங்களுக்கு வந்து ஹை ப்ரெஷரில் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அடுத்து ஒரு 2 மாதத்துக்கு சேர்த்து படிச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. அப்படின்றப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து நிறைய மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ரெண்டாவது, கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் இப்போ எவ்வளோ அதிகமாக படிக்கிறீங்களோ அவ்வளோக்கு வந்து உங்களால் ஸ்டேட்டிக் ஜிகே வந்து ஏற்ற முடியும். யார் ஒருத்தங்க டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ பார்க்குறவங்களோ, சரிங்களா, கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ
டெய்லி பார்த்துருக்காங்களோ அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக்கே பக்காவாக இருக்கும். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க ஸ்ட்ராட்டஜிக்கே வந்து நமக்கு வந்து நிறையா வந்து நமக்கு ஞாபகம் வரும். சரிங்களா? அதனால் நல்லா படிங்க. அதுலேயும் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் படிக்க வேண்டியது கரண்ட் அஃபேர்ஸில் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட். எங்கெங்கே முக்கியமான ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் இருந்துச்சோ அதை பூரா நல்லா படிச்சுக்கோங்க. உதாரணமாக ஒலிம்பிக்கு, சரிங்களா? ஒலிம்பிக்கு, பேரா ஒலிம்பிக்கு, அடுத்ததாக வந்து நம்மளுடைய கேலோ இந்தியா கேம்ஸு இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து இம்பார்ட்டன்ட் அப்பாயின்மெண்ட்ஸு, நம்ம அந்த இராணுவ தளபதி நியமனம், துணை இராணுவ படைகள் தளபதி நியமனம், அடுத்து இம்பார்ட்டன்ட் ஜட்ஜஸ் வந்து நியமனம் பண்ணியிருப்பாங்க. அது அடுத்து டிஃபென்ஸ் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ உதாரணமாக எக்ஸசைஸ், மிலிட்டரி எக்ஸசைஸ் வந்து நிறைய கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்க, அதை நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து அவார்ட்ஸ் சம்மந்தமான கொஸ்டின்ஸ் வந்து வரும். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்புறம் தீம்ஸ் வந்து வரும். ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டுன்ற ஒரு நியூஸ், எதெல்லாம் ஃபஸ்ட்டுன்னு இருக்கோ அதை நல்லா படிச்சுக்கோங்க. ரயில்வேயோடைய எந்த ஒரு ஷிஃப்ட் கொஸ்டின், ப்ரீவியஸ் கொஸ்டினாலும் நீங்கள் தேடி போய் எடுத்து பாருங்கள். ஃபஸ்ட்டுன்ற வார்த்தை இல்லாமல் ஒரு கொஸ்டின் இருக்கவே இருக்காது ஜிகேல. ஃபஸ்ட்டுன்ற ஒரு வார்த்தை எங்கேயுமே வந்து ஜிகேல எல்லா விதமான கொஸ்டின்ஸ்லேயும் வந்து ரயில்வே கொஸ்டின்ல வந்து கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? அடுத்தது வந்து கடைசியாக வந்து நீங்கள் படிக்க வேண்டியது ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து நம்ம வந்து அரசியல், அடுத்ததாக வந்து புவியியல், அடுத்து பொருளாதாரம், ஹிஸ்ட்ரி, கடைசியாக ஸ்ட்ராட்டஜிக்கு. ஹிஸ்ட்ரி வந்து எல்லாரும் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னோடனே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஹிஸ்ட்ரி தான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. ஹிஸ்ட்ரியில் அதிகபட்சமே நல்லா போனால் 3 மார்க் கேட்பான். எங்கேருந்து? சிந்து சமவெளி நாகரத்துலேருந்து படிச்சுன்னு வச்சுக்கோ. சிந்து சமவெளி நாகரத்துலேருந்து படித்து காந்தி காலம், இந்திய சுதந்திர போராட்டம் வரைக்கும் படிச்சிங்கன்னா 3 மார்க் கொஸ்டின் கேட்பான் அதிகபட்சம் மோச்சனை. அவ்வளோ பெருசாக படிக்கிறதுக்கு பாலிட்டி படிங்க. ஃபஸ்ட்டு பாலிட்டி படிங்க. பாலிட்டி படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமம் வந்து 3 to 4 மார்க் வந்து கட்டாயம் உங்களுக்கு வந்து கிடச்சிடும். சரிங்களா? பாலிட்டியில் வந்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, இது வந்து ஈஸி கோரிங் சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்டோட லென்த் வந்து ரொம்ப கம்மி. பட் இது வந்து இதோட வெயிட்டேஜ் வந்து கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும். சரிங்களா? டீசெண்டாக ஸ்கோர் பண்ண முடியும். இதில் முக்கியமான டாபிக் என்னன்னா, இந்திய கான்ஸ்டியூஷன் உருவாக்கம், இந்திய அரசமைப்பு உருவாக்கம், அப்புறம் அதனுடைய அந்த பாரோயிங்ஸ், வெளிநாடுகள் வந்து அந்த அரசியலமைப்புல வந்து எடுத்திருப்பாங்க இல்லையா? உதாரணமாக வந்து அடிப்படை கடமைகள் எந்த நாட்டிலேருந்து எடுக்கப்பட்டது, அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டிலேருந்து எடுக்கப்பட்டது, அடுத்து சட்ட திருத்தம் வந்து எங்கேருந்து எடுக்கப்பட்டது, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேட்பாங்க. அடுத்து இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் 14 வந்து என்ன சொல்லுது, ஆர்டிகல் 17 வந்து என்ன சொல்லுது, அடுத்து இம்பீச்மெண்ட் ஆக்ட், பிரசிடென்ட் வந்து தகுதி நீக்கம் பண்ணுற ஆக்ட் என்ன, 61, அந்த மாதிரி பிரசிடென்ட் வந்து நியமிக்கிறதுக்கான ஆக்ட் என்ன, அடுத்து சிஏஜி கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரலோடைய ஆர்டிகல் வந்து என்னது, அந்த மாதிரி வந்து ஆர்டிகல்ஸ் வந்து நிறைய கேட்பாங்க. அடுத்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல வந்து கண்டிப்பாக கொஸ்டின், அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அடுத்து டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல் ஸ்டேட் பாலிசி, அதாவது அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள், இதில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து நிறைய வரும். அடுத்து அரசியலமைப்பு சட்ட திருத்தம், உதாரணமாக 42வது அரசியல் சட்ட திருத்தம் என்ன, 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் என்ன, 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் என்ன, 61வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம், 72, 21, அப்புறம் 92, இது மாதிரி அரசியலமைப்பு சட்டம். ஜிஎஸ்டி ரிலேட்டடான அரசியலமைப்பு சட்ட திருத்தம் என்ன, 104வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் என்ன பண்ணுது, என்ன சொல்லுது, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய கேட்பாங்க. அடுத்து ரீசெண்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க. கேபினட் மினிஸ்டர்ஸோடைய துறைகள் வந்து கேட்பாங்க. அடுத்ததான் இம்பார்ட்டன்ட் எலெக்ஷன் கமிஷன், சுப்ரீம் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, அடுத்து பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், கவர்னர் ஆஃப் ஸ்டேட், இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து நிறையா வந்து வரும். ஸோ பாலிட்டி வந்து தெளிவாக ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. இதில் வந்து நிறையா வந்து கொஸ்டின்ஸ் வந்து தெளிவாக படிச்சிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து நிறையா மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். 3 மார்க் வந்து தெளிவாக எடுக்க முடியும். இதுக்கு வந்து நீங்கள் வந்து எங்கே படிக்கணும் அப்படின்னா, 6th to 10th வரைக்கும் கூடிய தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் புக்கில் சோசியல் சயின்ஸ் இருக்கு இல்லையா, சோசியல் சயின்ஸில் அரசியலமைப்புலேயும் இருக்கும். அந்த டாபிக் மட்டுமாவது, அந்த புத்தகத்தை மட்டுமாவது படிச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி செட்டாக படிங்க. செட்டாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்து ஜியோகிராஃபி படிக்கிறதுக்கு, புவியியல் படிக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மேப் ரீடிங் வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்தியாவோட அமைவோட எங்கே இருக்குது, இங்கிலாந்து எங்கே இருக்குது, மத்திய தரைக்கடலில் எங்கே இருக்குது, மத்திய தரைக்கடலுக்கும் அந்த மேற்கத்திய இடையூறு காற்றுகளுக்கு என்ன தொடர்பு, இந்த மாதிரி. ஸோ தென்மேற்கு பருவமழை எங்கேருந்து உருவாகும், எப்படி வந்து அது வந்து 2 கிளைகளாக பிரிஞ்சு போகுது, அந்த மாதிரி நிறையா கொஷின்ஸ் வந்து மேப் பேஸ்டு கொஷின்ஸ் வந்து நிறையா கேட்பாங்க. ஆரவல்லி மலைத்தொடர் எங்கே இருக்குது, அது பக்கத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நிலமைப்பு எது, ஆரவல்லி மலைத்தொடருக்கு கிழக்கில் தார்பாலைவனம் அமைஞ்சிருக்கா, மேற்கில் தார்பாலைவனம், இந்திய தார்பாலைவனம் அமைஞ்சிருக்கா, அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நிறையா கேட்பாங்க. அடுத்து நர்மதா நதி வந்து எந்த 2 மலைகளுக்கு இடையில ஓடுது, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நிறையா வரும். சரிங்களா? அதனால் மேப் ரீடிங் வந்து நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டவங்க ஜியோகிராஃபி வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம்.
இதில் முக்கியமான டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா இந்தியன் ஜியோகிராஃபி. இந்தியன் ஜியோகிராஃபியில் வந்து 10th சோசியல் சயின்ஸில் ஒரு 5 பாடம் இருக்கும். தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு புக்கில் ஒரு 5 பாடம் இருக்கும். அது மட்டும் படித்தோம்னாலே போதுமான. அதில் வந்து இந்தியாவுடைய 6 நில அமைப்புகள், நிலப்பிரிவுகள் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதுலேருந்து கொஸ்டின்ஸ் நிறைய வரும். இந்தியாவோட ஜிஎம்டி, கிரீன்விச் மீன் டைம் என்னது, இந்தியாவுடைய ஐஎஸ்டி, இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம், சரிங்களா? அது வந்து எந்த எந்த நகரத்தின் வழியாக பாயுது, அச்சத்தீர்க்கையா அந்த தீர்க்கக்கூட வந்து எந்த நகரத்தின் வழியாக பாயுது. அடுத்து இந்தியாவில் வந்து பாயக்கூடிய அந்த கடகரேகை, டிராபிக் ஆஃப் கேன்சர், கடகரேகை வந்து எத்தனை மாநிலங்கள் வழியாக போகுது, அது எந்தெந்த மாநிலங்கள், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இந்தியன் ஜியோகிராஃபி சம்மந்தமாக வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரும். இமயமலைகள் அந்த மாதிரி வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இந்த 6 நிலப்பிரிவுகள் இருக்கும் இல்லையா, அதில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரும்ப்பா. அடுத்து முக்கியமான நதிகள், அடுத்து மலைகள், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய வரும். இந்தியன் ஜியோகிராஃபியில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜியோகிராஃபியில் இந்தியன் ஜியோகிராஃபி வந்து ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து வேர்ல்டு ஜியோகிராஃபியில் வந்து இதே மாதிரி தான் இம்பார்ட்டன்ட். லேக்ஸு, அதுக்கடுத்து இந்த நீர்ச்சந்திகள், பாக் நீர்ச்சந்தி, அடுத்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஜிப்ரால்டர் நீர்ச்சந்தி, அந்த மாதிரி சுண்டா நீர்ச்சந்தி, அடுத்து ஸ்ட்ரைட் ஆஃப் மலாக்கா நீர்ச்சந்தி, இதெல்லாம் வந்து பெரிங் நீர்ச்சந்தி, இதெல்லாம் வந்து கேட்பாங்க. அடுத்து முக்கியமான பாலைவனங்கள், அடுத்து கடல்கள், பெருங்கடல்கள், அடுத்து முக்கியமான சூப்பர்லேட்டிவ்ஸ், லார்ஜஸ்ட், உலகின் மிக நீளமான நதி என்ன, மிகப்பெரிய நதி என்ன, உலகின் மிக ஆழமான அகல் எங்கே இருக்குது, உலகின் ஆழமான ஏரி எங்கே இருக்குது, உலகின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி எங்கே இருக்குது, உலகின் மிகப்பெரிய உப்பு நீர் ஏரி எது, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேட்பாங்க. அடுத்து சோலார் சிஸ்டம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கொஸ்டின்ஸ் வரும்யா, கட்டாயம் ஒரு கொஸ்டின்ஸ் வந்து வரும் சோலார் சிஸ்டத்துலேருந்து, சூரிய குடும்பத்துலேருந்து. அடுத்து இம்பார்ட்டன்ட் ரெவல்யூஷன்னா புரட்சிகள், வெண்மை புரட்சி, தங்க இலை புரட்சி, அடுத்து இந்த உருளைக்கிழங்கு, அந்த மாதிரி இளஞ்சிவப்பு புரட்சி, பிங்க் ரெவல்யூஷன், அந்த மாதிரி நிறைய வரும் இல்லையா, ஒரு 12 இருக்குன்னு நினைக்கிறேன். அதுலேருந்து வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரும். அடுத்து எக்கனாமிக்ஸ் பொறுத்தவரைக்கும் 5 இயர் பிளான் வந்து ரொம்ப முக்கியம், 5 திட்டங்கள் வந்து ரொம்ப முக்கியம். அடுத்து இம்பார்ட்டன்ட் அப்ரிவேஷன்ஸ், ஜிடிபினா என்ன, ஜிஎன்பினா என்ன, அந்த மாதிரி அப்ரிவேஷன்ஸ் வந்து நிறைய கேட்பாங்க. ஸ்டேட் பேங்க் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் வரும். அடுத்து இந்த பேங்கிங் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து வரும். இந்தியா வந்து எப்போல்லாம் பேங்க் வந்து தேசியமயமாக்கப்பட்டுச்சு, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேட்பாங்க. அடுத்து ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து காலக்கோடு வந்து உருவாக்கிக்கோங்க. காலக்கோடு டேபிள் போடும் இல்லையா, அந்த டேபிள் வந்து உருவாக்கி நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க. அது வச்சு படிச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஹிஸ்ட்ரியில் நீங்கள் படிக்க வேண்டியது மாடர்ன் ஹிஸ்ட்ரி. ஃபஸ்ட்டு மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் வந்து 1857 ரிவோல்ட்லேருந்து காந்திய சகாப்தத்தை வந்து ஃபஸ்ட்டு படிச்சுக்கோங்க. அடுத்து 1857 பெருங்கலகத்தை படிச்சுக்கோங்க. அடுத்து முக்கியமான மூமெண்ட்ஸ், இந்த வெளியேறு இயக்கம், தண்டி மார்ச்சு, இந்த மாதிரியான முக்கியமான மூமெண்ட்ஸ் வந்து படிச்சுக்கோங்க. காந்தி நேரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி 1857 பெருங்கலகமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து இடைக்கால வரலாறுல வந்து டெல்லி சுல்தானேட், முகல் எம்பையர் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்த 2 டாபிக் இல்லாத கொஸ்டின்ஸ் எதுவுமே இருக்காது. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து இதுல இருந்து கேட்பாங்க. டெல்லி சுல்தானேட்லையும் முகலாய பேரரசு இருந்தோம். அடுத்து சீக்கிசம் சம்பந்தமான கொஸ்டின்ஸ், விஜயநகர பேரரசு, மராத்தா பேரரசு, இதெல்லாம் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரியில் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், வேதிக், சிந்து சமவெளி நாட்டில் வந்து கொஸ்டின் நிறைய வரும். அடுத்து வேத காலம், அடுத்து புத்த மதம், சமண மதம், இதை பற்றின கொஸ்டின்ஸ். அடுத்து குப்தர்கள், மௌரியர்களுடைய காலம், இதெல்லாம் வந்து கொஸ்டின்ஸ் வந்து நிறைய வரும்ப்பா. அடுத்து ஸ்டாட்டிக் ஜிகே பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன் இந்தியாவில் ஃபர்ஸ்ட்ன்ற வார்த்தை எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதையும் ஃபர்ஸ்ட் ஃபீமேல்ன்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட்டு, சரிங்களா? அதே மாதிரி உலகினுடைய ஃபர்ஸ்ட்டு, அது வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. சூப்பர்லேட்டிவ் டேர்ம்ஸ் வந்து நிறைய கேட்பாங்க. லாங்கஸ்ட், லார்ஜஸ்ட், ஹையஸ்ட், இம்பார்ட்டன்ட் அவார்டு வந்து கேட்பாங்க. இம்பார்ட்டன்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸு, ஆர்கனைசேஷன், இது வந்து ரொம்ப பெரிய கடல் மாதிரி இருக்குங்க, நிறையா கொஸ்டின்ஸ் வரும். அடுத்து கிளாசிக்கல் லாங்குவேஜஸ், அப்புறம் கிளாசிக்கல் டான்ஸஸ், இம்பார்ட்டன்ட் டேஸு, இதெல்லாம் வந்து ஸ்டாட்டிக் கொஸ்டின் வந்து நிறைய வரும். இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து நிறைய வந்து கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ண வந்து கற்றுக்க முடியும். ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்து நிறையா போடுங்க. அது போடும்போது தான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து உங்களால் ஏற்ற முடியும். அடுத்ததான் டெய்லி ஒரு 10 நிமிஷம் வந்து மூச்சு பயிற்சி நிறையா பண்ணுங்கள், சரிங்களா? நேர்மறையான சிந்தனையில் வருங்க. ஜங்க் ஃபுட்டு தயவுசெய்து எடுக்காதீங்க, சரிங்களா? அது உங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக அடி பண்ணிடும், சரிங்களா? ஜங்க் ஃபுட் வந்து எடுக்கவே எடுக்காதீங்க. 45 நாள் நீங்கள் வந்து பல்ல கடிக்கிறதுனால வந்து ஒன்றும் பெருசாக வந்து நீங்கள் இழந்துட போகிறது கிடையாது. ஆனால் வந்து அடையிறது என்னது மிகப்பெரிய வேலையாக இருக்கலாம், சரிங்களா? அதனால் ஜங்க் ஃபுட் வந்து எடுக்காதீங்க. அடுத்தது வந்து நிறைய வெஜிடபிள்ஸ், காய்கறி வந்து நிறைய சாப்பிடுங்க. அது முக்கியமாக வந்து
வெண்டைக்காய் வந்து நீங்கள் எவ்வளோ அதிகமாக சாப்பிட்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து உங்கள் மூளை வந்து நல்லா சிறப்பாக வந்து செயல்பட வைக்கும். வெண்டைக்காய் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா உங்களால் தூக்கத்தை கட்டுப்படுத்த முடியும். அடுத்து மட்டும் மூலமாக ஃப்ரீ டயத்தில் ரேடியோ நிறைய ரேடியோ வந்து உங்கள் கவனத்தை வந்து ஒருங்கிணைக்கிறதுல வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.